ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி கீதா கிட்ட தீபா பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டதுமே கீதா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போமே தீபாவை பார்க்கணும் போல ரொம்பவே ஆர்வமாக இருக்குது சார். நீங்கள் சீக்கிரமாக அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் ரொம்ப சீக்கிரத்தில் நான் எப்படியாவது தீபாவை நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க. சக்தி அவங்க நர்ஸ் வசந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க கேட்குறாங்க, தீபாவை கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்காங்களா, அவங்களுடைய பேர் ஏதாவது தெரியுமா, அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கும்போது வசந்தி கொஞ்சம் இரு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் கற்பகம்னு ஒரு லேடி தான் கொண்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி அவங்க அட்ரஸை கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடு அப்படிங்கவும் அப்போ வசந்தி அவங்க சக்திக்கு அந்த அட்ரஸை அனுப்பி விடுறாங்க. அந்த அட்ரஸை தேடி நேராக பார்த்தோம்னா கற்பகத்தோட வீட்டுக்கு சக்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே கற்பகத்திட்ட கேட்குறாங்க, தீபா பற்றின ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் தீபாவை நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு போனீங்களா, அவங்களை கவனிச்சுக்கிட்ட சக்தி நான் தான். ஏன்னா தீபாவோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து இருக்குது, அதனால என்னுடைய வீட்டில் தான் நான் தீபாவை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பகம் கேட்கும்போது அப்போ சக்தி சொல்றாங்க, ஆமா தீபாவை கடத்திட்டு போறதுக்காக ஒருத்தர் வந்தாரு, அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தி தான் நான் தீபாவை என்னுடைய வீட்டில் யாருக்கும் தெரியாம வச்சிருக்கிறேன். சொல்ல போனா தீபாவோட சேர்த்து என்னோட உயிருக்கு கூட ஆபத்தா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படியாவது தீபாவை அவங்க வீட்டில் நான் ஒப்படைச்சிடணும், அதனால அவங்கள பத்தி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியுமான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு சக்தி அவங்க கற்பகத்துல சொல்றாங்க. இதை கேட்டதுமே கற்பகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, தீபாவை தேடி உங்க கணவர் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, உங்க கணவர் தேடிட்டு வந்தாங்களா, அவங்களுடைய பேர் ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கும்போது ஆமா கார்த்தின்னு சொன்னாங்க அப்படின்னு கற்பகம் சொல்லவும் அவர் மட்டும் தான் வந்தாரா, அவர் கூட வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி சக்தி கேட்கும் போது அவங்க கணவர் அப்புறமா இன்ஸ்பெக்டரும் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சக்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அவங்க நம்ம வீட்டுக்கு தேடிட்டு வந்தாங்களே, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம தீபாவை அனுப்பிவிடாம இருந்துட்டோம், இப்போ என்ன பண்றதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன மேடம் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க, நான் தான் தப்பான ஆளுக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. சொல்ல போனாக்கி இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு, அவங்களுடைய அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது, அவர் எங்கே தேடி கண்டுபிடிப்புன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது நம்பர் கொடுத்துட்டு போனாங்களா, ஃபோன் நம்பர், அவங்கள பற்றி ஏதாவது வேறு ஏதாவது தெரியுமா அப்படிங்கும்போது எனக்கு வேறு எதுவுமே டீட்டெயில் தெரியாது அப்படின்னு கற்பகம் சொல்லும் போது சரி திரும்பவும் தீபாவோட கணவர் வந்தாங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கள், அங்கே தான் தீபா இருக்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும் கற்பகம் சரி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சக்தி வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது துங்கா பார்த்துருந்தாங்க. அந்த நர்ஸு போகிறா பாரு, அவளை இப்போ விட்டுறக்கூடாது, இவளை எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துங்கா அந்த ரவுடிங்களை அனுப்பிவிடவும் சக்தி பார்த்துருந்தாங்க. ஐயோ திரும்பவும் இவங்க கண்ணில் பட்டுட்டோமா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இவங்க தப்பிச்சு அவங்க ஓடுறாங்க. பார்த்தோம்னா அவங்க நேராக கார்த்தியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. கார்த்தியோட வீட்டில் நின்று அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க எல்லா இடமும் தேடுறாங்க. இவன் இந்த பக்கம் தானே வந்தா, எங்கே காணலை, எங்கேயும் பேர்க்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நர்ஸு சக்தி அவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து இருக்கிற அந்த கல்யாண ஃபோட்டோவை சக்தி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது தீபாவோட வீடா, தீபாவோட ஃபோட்டோ தானே அதில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிறது அன்னைக்கு நம்ம தீபாவை தேடி வந்தார கார்த்தி, அவர் தான் இதுவா, அப்போ ரெண்டு பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டியா, அப்போ நம்ம தான் கார்த்தி அன்னைக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நினைக்கிறாங்க. எப்படியாவது இப்போ வீட்டுக்குள்ளே போகணும், போனதுக்கப்புறமா நம்ம தீபா பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லணும், சொல்லி தீபாவை இந்த வீட்டில் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோம்னா இந்த ரவுடிங்க பக்கத்துலேயே நின்று அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இந்த ரவுடிங்க கண்ணில் பட்டோம்னா இப்போ அவ்வளோதான், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும், தீபாவை எப்படியாவது இவங்க கூட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி சக்தி நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமா அந்த ரவுடிங்க தேடிட்டு இருக்காங்க. அப்புறமா இவளை காணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. சக்தி பார்த்தோம்னா நேரா கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே கார்த்தி சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சக்தி அப்போ வீட்டில் யாருமே இல்லை. அப்போ ஐஸ்வர்யா வராங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கும் போது அப்போ அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தீபா என்னுடைய வீட்டில் தான், என்னுடைய பொறுப்பில் தான் இருக்கிறாங்க, அவங்களை எப்படியாவது நீங்கள் அழைச்சிட்டு வந்துருங்க, ஏன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கவும் இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் அது வெளி காட்டிக்காம எங்கள் தீபா உங்கள் வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்கள காணாமல் நாங்கள் எத்தனை நாளாக தேடிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஐஸ்வர்யா போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாங்க மேடம் நீங்கள் எப்படியாவது தீபாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவங்க பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவை அழைச்சிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் கீதா நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் புரியலாம. இப்பவுமே கார்த்திக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு கீதா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி என்ன கீதா அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒரு பொண்ணு வந்தாங்க, ஐஸ்வர்யா அவங்க கூட போனாங்க, என்னமோ அவங்க ரெண்டு பேரும் போகிறத பற்றிக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.